ஒரு பூச்சி போல பலனே இல்லாம யாராலும் விரும்பப்படாம இருக்கியா? உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று. பூச்சிக்கு யாராவது துணை நிற்பாங்களா? அட ஆமாங்க. பூச்சி போல சக்தியே இல்லாம இருக்கிற நமக்கு தான் சக்தி தரும் சத்திய வார்த்தை இது. ஒரு அவலட்சணமான புழு ஊர்ந்து ஊர்ந்து பல நாள் நகர்ந்தது. நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் ஒரு கூடு தன்னை மூடிக்கொள்ள உள்ளே அசையாமல் பலனின்றி செயலற்று கிடந்தது. செயலற்று கிடந்த தன் உடம்பில் சிறகு முளைத்து வண்ணங்களால் ஜொலித்தது. ஆனால் வெளிவர முடியவில்லை. காரணம், அதற்கு பலன் இல்லை. போராடி போராடி பூச்சி பலன் அடைந்தது. கூட்டை உடைத்து வெளிவந்தது. அழகிய பட்டாம்பூச்சியாய் நீ தேவ சமூகத்தில் போராடு. உன் போராட்டம் தேவனோடு மட்டுமே இருக்கட்டும். நாள் ஒன்று வரும், நீ உயரே உயரே உன்னதத்தில் பறந்துடுவாய். அழகிய சிறகுகளோடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.